Hi guys, welcome to SVR Telegraph. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு பார்த்தீங்கன்னா ஒரு ஹேர் பேண்ட் தான் வந்து செய்ய போறோம். ஒரு கியூட் ஹேர் பேண்ட் தான். அது வந்து 4 பொருட்கள் வச்சு செய்ய போறோம். சோ வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹேர் பேண்டு. அது வந்து ரொம்ப தின்னாக இருக்கணும். நான் வந்து இந்த மாதிரி குண்டா என்கிட்ட இருக்குதான் ஹேர் பேண்ட் இது மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து தின்னாகவே எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து ஒரு டபுள் சைட் டேப் இல்லைனா வந்து வெறும் டேப்பு. ஸோ நீங்கள் வந்து வெறும் டேப் வச்சு விட்றிங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் வந்து இப்படி கூட பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு சிஸ்ஸர், அதுக்கப்புறமா வந்து கிளிட்டர் ஷீட். ஸோ என்கிட்ட 2 கிளிட்டர் ஷீட் இருக்குது. நான் 2 வச்சு தான் செய்ய போகிறேன். நீங்கள் 1 வச்சு கூட செஞ்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம இது வந்து கட் பண்ணுறது எப்படி அப்படின்றத நான் சொல்கிறேன். நான் வந்து ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் வந்து உங்கள்கிட்ட சொல்ல முடியல. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் இந்த மாதிரி வளைஞ்ச மாதிரி கட் பண்ணிக்கோங்க. வீடியோ எடுத்தேன், ஆனால் வந்து அது வந்து சரியாக வரல, ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதனால தான் வந்து அந்த வீடியோ டெலீட் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நான் கட் பண்ணதை இப்போ காட்டுறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதே மாதிரி நம்ம வந்து பிங்க் கலர்லேயும் கட் பண்ண போகிறோம். ஆனால் வந்து பெருசாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் கட் பண்ணுறது வந்து பாருங்கள். இது வந்து நான் கட் பண்ணல, அது மட்டும் தான் கட் பண்ணேன். அதையும் வந்து காமிச்சேன். இது வந்து ஒரு மியாவ் மாதிரி நம்ம வந்து செய்ய போகிறோம். ஸோ ஒரு மியாவ் மாதிரி செய்ய போகிறோம். ஸோ அதனால் நல்லாயிருக்கும். நான் வந்து ரொம்ப குண்டாக பண்ணிட்டேன். நீங்கள் கொஞ்சம் குட்டியாக வந்து ஒல்லியாக கூட பண்ணலாம். நான் வந்து ரொம்ப குண்டாக பண்ணிட்டேன். நீங்களும் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ வந்து அதை எடுத்துருங்க. இதே மாதிரி நம்ம இன்னொருத்த நான் உங்களுக்கு கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஸோ இப்போ 2 கட் பண்ணியாச்சு. ஒரு மேட் ஆங்கிள்ஸ் மாதிரி இருக்குது பார்க்கறதுக்கு. அது வந்து கிளிட்டர்லாம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. ஸோ இப்போ வந்து இதை வந்து நம்ம ஒட்ட போகிறோம். 2 இந்த மாதிரி ஒட்ட போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு அது வந்து பார்க்கறதுக்கு. எல்லோ கலர் வந்து கட் பண்ணணும் நம்ம கொஞ்சம். வச்சு பார்த்தேன், ஆனால் அதுக்குள்ளே பறந்து போயிடுச்சு அது. அதனால் கட் பண்ணிட்டேன் நான். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து கட் பண்ணலாம். அந்த ஓரத்துலாம் கொஞ்சம் கட் பண்ணிக்குவோம். நானும் வந்து கட் பண்ணுறேன். இந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து இதை பிளாக் கலரும் ரெட் கலரும் வச்சு செய்யலாம். மிக்கி மவுஸ் மாதிரி இருக்கும். நான் வந்து இது மாதிரி செய்கிறேன். ஸோ இதுதான் என்கிட்ட இருக்குது. அதனால தான் இது வந்து நான் ஒட்டிட்டு இப்போ வந்து காமிக்கிறேன். நான் வந்து ஃபெவிகால் ஃபஸ்ட்டு சொல்லவே இல்லை நான். ஸோ இப்போ சொல்லிக்கிறேன் நான். ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. இந்த 2வதாக இருக்கிறது ரொம்ப பெருசாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் இதுவாகவே கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அந்த பாருங்கள், இது மாதிரி தான் இருக்குது. அந்த மேலே இருக்கிறது ஒரு மாதிரி இருக்க மாதிரி இருந்துச்சு எனக்கு. அதனால் மேலே இருக்கிறத வந்து கட் பண்ணேன் நான். ஒரு கேர்வ் மாதிரி கட் பண்ணேன். அதுவும் கேர்வாக தானே இருக்கிறதுனால சொல்லிட்டு கேர்வாகவே கட் பண்ணேன். மேட் ஆங்கிள்ஸ் மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து கட் பண்ணிக்கிறோங்க. அது வந்து ஒட்டினது வந்து கொஞ்சம் பிரிஞ்சு வந்த மாதிரி இருந்துச்சு. அதனால தான் நல்லா ஒட்டினேன். இப்போ வந்து ஹேர் பேண்டில் வந்து ஒட்ட போகிறோம். ஸோ ஒட்டினா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். நல்லாயிருக்கு, ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ வந்து ஒட்டிடலாம். நான் வந்து டபுள் சைட் டேப் தான் போட்டு ஒட்டுறேன். நீங்கள் டேப் வச்சு ஒட்டினீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி கிளிட்டர் ஷீட்டும் கொஞ்சம் நிறைய யூஸ் ஆகும். அதை வந்து கிளிட்டர் ஷீட்டை வந்து மடக்கி வந்து ஒட்டணும், டேப் போட்டு அந்த மாதிரி பண்ணணும். நான் வந்து இப்போ இன்னொன்று ஒட்டிட்டு காமிக்கிறேன். ஸோ இன்னொன்று ஒட்டியாச்சு. அது வந்து கொஞ்சம் அப்படியே ஒட்டினோடனே நான் இது பண்ணதுனால அப்படி ஆயிடுச்சு. இந்த ஒன்று தான் வந்து வளைஞ்சிக்கிட்டே இருந்துச்சு நான் போட. ஸோ பார்த்திங்களா, இப்போ வந்து இது வந்து ரொம்ப அழகாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய். சாரி, நான் வந்து பாய் சொல்லிட்டேன். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு சொதப்பலான ஒரு வீடியோ. பெயிண்ட் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்தோம். ஆனால் வந்து ஒன்றுமே வரலை. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் வந்து பாண்ட்ஸு, ஒரு பவுடர் எடுத்துக்கோங்க. அப்புறமா வந்து ஒரு நெயில் பாலிஷ் எடுத்துக்கோங்க. நெயில் பாலிஷு இதெல்லாம் வந்து ஃபுட் கலர் அந்த மாதிரிலாம் எடுத்துக்கோங்க. அப்படிலாம் சொல்லிட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் அது வரவே இல்லை. ஒரு சொதப்பலான ஒரு வீடியோ. இது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஃபெவிகால் எடுத்துக்கோங்க. நான் வந்து ஃபெவிகால்லாம் எவ்வளோ வேஸ்ட் பண்ணேன் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அது வந்து 3 இன்க்ரீடியன்ஸ் வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பண்ணியிருக்கேன். செம்ம காமெடி. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள், அது வந்து ரொம்ப நேரம் நிற்க வச்சுட்டே இருந்தேன். அது தேடிட்டே இருந்தேன் அந்த டப்பாவை. அப்புறம் பார்த்தா இங்கே தான் இருக்குது. ஸோ டப்பாவை எடுத்துகிட்டு அதுக்குள்ளே வந்து பாண்ட்ஸ் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னேன். நான் வந்து தப்பாக பண்ணிட்டேன். ஆனால் கரெக்டாக பண்ணால் கண்டிப்பாக வரும்.
இப்படி பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து நான் வந்து இந்த கிளிப்பு வந்து உடச்சி வச்சுருக்கேன். ஸோ அதை வச்சு கலக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். கிளிப்பு உடச்சி வச்சு அதை வச்சு கலக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே உடச்சிருந்துச்சு. அது ஒரு 1-2 வருஷமாகவே அது உடஞ்சி தான் இருக்குது. ஆனால் அதை வச்சு நான் விளாண்டுருக்கேன். ஸோ ஃபெவிகால் எடுத்து அதில் வந்து எவ்வளோ யூஸ் பண்ணுறன்றதை பாருங்கள். ஏற்கனவே அது கம்மு காலி. இதில் வந்து இதெல்லாம் வேறு இவ்வளோ யூஸ் பண்ணி வச்சுருக்கேன். இவ்வளோ ஃபெவிகால் ஊற்றினேன். திருப்பியும் வந்து ஃபெவிகால் ஊற்றினேன். நான் உங்ககிட்ட பாதி வாட்டி நான் காமிக்கல ஃபெவிகால் ஊற்றினது. பட் இந்த வாட்டி வந்து இதில் ஊற்றினேன். 3 வாட்டி கிட்டத்தட்ட ஊற்றினேன் நான். அப்புறம் வந்து நெயில் பாலிஷ் ஒரு செம்ம வேஸ்ட்டுன்னு சொல்லலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ ஊற்றிச்சு. நான் வந்து லைட்டாக ஊற்றணும்னு நினச்சேன் நான். ஆனால் அந்த லைட்டாலாம் ஊற்றலை. ரொம்ப நிறைய ஊற்றிக்கிச்சு. இப்போலாம் ஊற்றலை. நீங்கள் வந்து பாருங்கள், நான் வந்து காமிக்கிறேன். லைட்டாக ஊற்றுன்னு நினச்சேன். கவுத்தோன்னே இப்படி பொதன்னு ஊற்றிடுச்சு. எனக்கு ரொம்ப கடுப்பாயிடுச்சு. இவ்வளோ ஊற்றி இவ்வளோ நெயில் பாலிஷ் வேஸ்ட்டு. நான் வந்து நெயில் பாலிஷாச்சும் கையிலையாச்சும் வச்சுருக்கலாம் நான். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்ற மறந்துட்டேன். தண்ணி ஊற்றலை, ஒன்றுமே பண்ணல. ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து பவுட்ரு போட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றணும். அதுக்கப்புறமா தான் நெயில் பாலிஷு இல்லைனா ஏதாவது ஒன்று போடணும். நான் வந்து லூசுத்தனமாக வந்து பண்ணிட்டேன். ஸோ அதனால் ஒன்றுமே வரலை. சரியான சொதப்பல்னு சொல்லலாம். பெயிண்ட்டு செய்யலாம் அப்படி இப்படிலாம் பார்த்தேன். ஸோ இது வந்து கலக்கினே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் நான். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கலந்துகிட்டே இருங்க அப்படின்னு சொன்னேன். இப்போ இப்படி இருக்குது பாருங்கள். எனக்கு பொறுமை தாங்காமல் நான் வந்து இப்போ அந்த கிளிப்பை எடுத்துகிட்டு பென்சிலை வச்சு பண்ணிட்டேன். சுத்தமாக எனக்கு பிடிக்கல இந்த இது. ஸோ பாருங்கள், இப்போ வந்து திருப்பியும் வந்து ஃபெவிகால் யூஸ் பண்ணுவேன். இதுக்கப்புறம் திருப்பியும் வந்து யூஸ் பண்ணுவேன். ரொம்ப வேஸ்ட்டுங்க. நீங்கள் தயவு செஞ்சு ட்ரை பண்ணி பார்க்காதீங்க நான் பண்ண மாதிரி. இது வந்து ஒரு வீடியோவாக போடலான்னு பார்த்தா இப்படி ஒரு சொதப்பல் ஆயிடுச்சு. இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு. அது இவ்வளோ ஃபெவிகால் வேறு ஊற்றிக்கிச்சு. என்ன பண்ணுறது, ஒன்றுமே பண்ண முடியல என்னால். அப்புறம் கலந்துக்கிட்டே இருந்தேன். அப்போ கூட ஒரு மாதிரி க்ரே கலரில் இருந்துச்சு. பிளாக் கலர் இவ்வளோ யூஸ் பண்ணி க்ரே கலர் வருதா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரே கடுப்பாயிடுச்சு. கலந்துனே இருந்தேன். ரொம்ப நேரமாக கலந்தேன். அந்த பக்கம்லாம் ஒட்டிக்கிச்சு. அந்த நெயில் பாலிஷ்னால நினைக்கிறேன் ஒட்டிக்கிட்டே இருந்துச்சு. எதுவுமே பண்ண முடியல. ஆனால் இந்த ஹேர் பேண்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ கூட அது போட்டு தான் உட்காந்துட்ருக்கேன் நான். குட்டி குழந்தைங்க கூட போடலாம், நல்லாயிருக்கும். ஸோ அது எப்படி இருக்குது பாருங்களேன். ஒரு சிமெண்ட் மாதிரி நல்லா வந்து ஒன்றுமே பிடிக்காமல் வந்து ஒட்டி பார்த்துட்டு இருந்தேன். ஒட்டி பார்க்கல, இது பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இது வந்து சரியான சொதப்பல்னு சொல்லலாம். இன்னும் கொஞ்சம் நெயில் பாலிஷ் கூட ஊற்றிக்கோங்க அப்படின்னு வந்து சொல்கிறேன். அப்புறம் ஊற்றிக்கிச்சோம் அப்படின்னு ஒரு சவுண்டு எனக்கு. அதெல்லாம் மியூட் பண்ணிட்டேன் நான். ஸோ இது ஒன்றுமே வரல. நீங்கள் தயவு செஞ்சு ட்ரை பண்ணாதீங்க. வந்து இதே மாதிரி வந்து நம்ம பிங்க் கலரையும் கட்ட போகிறோம்.